முருகன் திருமணத்தின் கதை. முருகன் தமிழர்களின் கடவுளாகவும் வீரத்திற்கும் ஞானத்திற்கும் அடையாளமாக விளங்குகின்றார். அவர் சிவபரிவாரத்தில் பிறந்து சூரபத்மனை வீழ்த்திய யுத்தகலையின் தெய்வமாக அறியப்படுகிறார். முருகன் தமிழ் செவ்விலக்கியத்தில் அன்பின் தெய்வமாகவும் குண்டலினி சக்தியின் ஆட்சியாளராகவும் பாராட்டப்படுகிறார். அருப்பதிகை முதல் சுப்பிரமணியர் கோயில்கள் வரை அவர் பக்தர்களின் வாழ்வில் ஒளியாக திகழ்கிறார். அதற்கு முன் தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதையை முழுமையாக பாருங்கள். பொதிகை மலையின் மடிகளில் வசித்து வந்த வள்ளி குரவ மலர் மனம் மாறிய இயற்கையின் அருமையான தெய்வீகத் தன்மை கொண்டவள். அவளது எளிமை, பக்தி மற்றும் நலனில் திருப்பணிகள் செய்த வள்ளி குழந்தை பருவத்திலேயே முருகனை மணந்திட வேண்டும் என்று கனவு கொண்டாள். மற்றொரு புறம் தேவர்கள் அனைவரும் கூடி சுவர்க்கத்தின் இளவரசியான தேவசேனாவை முருகனுக்கு நிகராக தேர்ந்தெடுத்தனர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவிலான போரில் சூரபத்மனை வீழ்த்திய முருகனுக்கு இளவரசியான தேவசேனா காத்திருந்தாள். முதலில் முருகன் கானகத்தில் வேடன் உருவில் வள்ளியை சந்திக்கிறார். அவள் மானம், பக்தி மற்றும் தைரியத்தை சோதித்த பிறகு அவளது நம்பிக்கையும் பாசமும் உண்மையென உணர்ந்து அவளது கையில் கை வைத்தார். அப்போது வள்ளியின் திருவிழா மக்களிடையே மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பின்பு தேவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமண விழாவில் முருகன் மற்றும் தேவசேனா விண்ணுலக மகிமையுடன் திருமணத்தில் இணைந்தனர். இவ்வாறு காதலும் கடமையும் ஒன்றிணைந்த இவ்விரு திருமணங்களும் மனிதருக்கும் தெய்வீகத்திற்கும் இடையேயான அன்பு மற்றும் ஒற்றுமையை எடுத்துக்காட்டின. இந்த கதை உங்களுக்கு பிடித்தல் ஓம் முருகா என்று காமெண்ட் செய்யுங்கள். இதுபோல இன்னும் நிறைய கதைகளை பார்க்க தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.